வரலாறு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். திருச்செங்காட்டங்குடி திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் பாடிய திருத்தலம். கோவிலினுடைய பெயர் கணபதீச்சரம். கயமுகாசுரனை கொன்றமைக்காக இறைவரிடத்திலே வழிபட்டு இறைவரை நிறுவியவர் விநாயகப் பெருமான். ஆகவே அந்த தலம் கணபதீச்சரம். அங்கு பரஞ்சோதி எனும் பெயரிலே மாமாத்தியர் குலத்திலே அவதரிக்கின்றார் ஒரு பெரியவர். நாம் சில சொற்களுக்கெல்லாம் பொருள் கண்டு செல்வது நலம். ஆமாத்தியர் என்பது அமைச்சு தொழில் புரிவோரை குறிக்கும். மாமாத்தியர் என்பது சேனை நடத்தி செல்லும் தளபதிகளை குறிக்கும். பரஞ்சோதியார் யானையற்றத்திலே கைவல்லவர், ஆயுர்வேத கலை பயின்றவர், அழகில் வடநூற்கலை பயின்றவர், தூய படைக்கல தொழில் துறநிரம்ப பயின்றவர், யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் கைவரப் பெற்றவர். அப்போது நாடாளும் பல்லவ மன்னன் நரசிம்மவர்ம பல்லவன். அவனுடைய பிரதம சேனாபதியாக அங்கே சொன்னார் கமாண்டர் இன் சீஃப். அந்த பணியில் இருக்கின்றார் பரஞ்சோதி. அவருக்கு அப்போது திருமணம் ஆகல. இவர் மன்னவருக்கு தண்டு போதல்னு சொன்னா படை நடத்தி செல்லுதல், ரன்னிங் எ மிலிட்டரி கேம்பெயின், அதுக்கு போயிருக்கார். வாதாபிய துகள் துகளாக அழித்து வெற்றி கொண்டு பல்லவ மன்னனத்தை இந்த வெற்றியை பறைசாற்றுகின்றார். மன்னர் வியக்கின்றார், இத்துணை ஆற்றல் இவருக்கு எப்படி வந்தது? மற்ற மந்திரிகள் சொல்கிறார்கள், மதியணிந்தார் திருத்தொண்டு வாய்த்தவலி உடைமையினால் எதிரிவருக்கு இவ்வுலகில் இல்லை. கவனிங்கோ, சிவனாருக்கு ஆட்பட்டவர் எவருக்கும் பயப்பட வேண்டாம். இன்னொரு கூற்றுவனார் புராணத்திலே சொல்லுவார், அருளின் வலியால் அரசு ஒதுங்கும். நாம் அருளையால நல்ல தவம் பண்ணோம்னா அரசாங்கம் நம்மளை பணியும். நீங்க நல்லா கத்துக்கணும். இத சைவ உலகத்துல மன்னர்கள் தான் ஆச்சாரியார்களை வணங்கியிருக்காங்க, மன்னர்கள் தான் நாயன்மாரை பணிஞ்சிருக்காங்க. எந்த நாயன்மாரும் மன்னரை பணிஞ்சதா வரலாறு கிடையவே கிடையாது. இந்த காலம் இப்படி இருக்கான்னு கொஞ்சம் யோசிக்கணும். குங்குளிய கலையர் வரலாறுல பார்த்தா அந்த மன்னன் வணங்குவார் குங்குளிய கலையரை திருப்பனந்தாள்ல சாமியை நிமிர்த்தியதற்காக. அந்த மன்னர் யார் தெரியுமா? மங்கையர்க்கரசியாருடைய அப்பா. மண்டலாம் நிகழ மன்னனாய் மன்னு மணிமுடி சோழந்தன் மகளாம் என்று தேவாரம் சொல்லுது. அந்த ராஜா குங்குளி கலையரை வணங்குறார். என்ன சொல்லி? வெண்பையில் புறங்கள் வேவ வைலீக தேரில் மேரு திஞ்சிலை குனிய நின்றார் சென்னிலை காணச் செய்தீர். மண் பகிர்ந்தவனும் காணா மலரடி இரண்டும் யாரே பண்புடை அடிகர் அல்லால் பரிம்பினேர் காணவல்ல. நல்ல கவனிங்கோ. தண்டியடிகளை திருவாரூர் மன்னர் வணங்கினார், நம்மியார திருவாரூர் மன்னர் வணங்கினார், நாமரசர சோழ மன்னர் வணங்கினார், திருஞான சம்பந்தரை எல்லா மன்னரும் வணங்கினார். இந்த காலம் அப்ப அருள் இல்லைன்னு தெரியுது. அருள் இருந்தா தானே வலியினால் அரசு ஒதுங்கும். அப்ப நாமெல்லாம் சரியா தவம் பண்ணலன்னு தெரியும். ஆச்சாரியார்கள் திருவடிகளை அனவரதம் சிந்தித்துக் கொண்டிருந்தால் அருள் வலிமை பெறலாம். உங்களுக்கு ஒரு சைவ நுணுக்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். நானா சொல்லல, எல்லாம் பெரியபுராண அடிப்படை தான், சொந்த கதை எதுவும் இல்லை. இதுவும் பெரியபுராண சேக்கிழார் சொல்வதுதான். ஊதியம் என்று அவர் ஒன்று சொல்லுவார், இறைவருக்கு ஆட்படுவதை. ஏதம் தீர் நெறி என்று சொல்லுவார், அடியவருக்கு ஆட்படுவதை. சேய நீர்மை திருத்தொண்டு என்று சொல்லுவார், ஆச்சாரியாருக்கு ஆட்படுவதை. அதற்கு மேல் சைவத்திலே நெறி இல்லை. கவனியுங்கள். முதல் படி முதல்வரை வணங்குவது. அங்கு இறைவரை மட்டும் காணலாம். இறைவரை
தொழுபவர்கள் இறைவரை மட்டும் காணலாம், ஒன் இன் ஒன். அடியாரை வணங்குபவர்கள் அடியாரையும் காணலாம், அடியார் உள்ளத்திலே இருக்கும் ஐயனையும் காணலாம், டூ இன் ஒன். ஆச்சாரியாரை வணங்குபவர்கள் ஆச்சாரியாரையும் காணலாம், அவரை ஏத்தும் அடியாரையும் காணலாம், அந்த அடியார் உள்ளத்திலே குடிகொண்டுள்ள அரணாரையும் காணலாம், த்ரீ இன் ஒன். இங்கே அதுபோல இந்த நாயனார் சிறுத்தொண்டர், அதாவது இப்போது அவருக்கு பேர் சிறுத்தொண்டர் என்பதல்ல, பரஞ்சோதியா. மன்னர் அஞ்சுகிறார், ஈஸ்வருக்கு பணிபுரியும் உம்மை நான் உலகச் செயல்களில் ஈடுபடுத்துவது குற்றம், ஆகவே நிறைந்த மானியங்கள் நீடு விருத்திகள் தந்து உம்மை படைத்தொழிலில் இருந்து விடுவிக்கின்றேன், நீர் பாங்கு நீரி திருத்தொண்டு பார்வுகழச் செய்யும் என்று அனுப்புகிறார். இப்ப கவனிங்கோ, பெண்ணின் பெருமை பேச போறேன், ஆண் பெருமை பேச வந்தவன் அல்லன். போர்க்களத்தில் வெற்றி பெற்றார், யானைப்பட குதிரைப்படையில துவம்சமாக்கினார், வாதாபியை அழித்து பல்லவ மன்னனுக்கு மாபெரும் வெற்றியை ஈட்டி தந்தார். அப்படிப்பட்டவருக்கும் திருத்தொண்டு புரிய ஒரு பெண் தேவைப்படுகிறாள். இதை நான் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், ஆசிரியர் சொல்லுகிறார். வேத காரணர் அடியார் வேண்டிய மெய்ப்பணி செய்ய. வேத காரணர் அடியார் சிவபெருமான், வேத காரணர் சிவபெருமான், அவர் அடியார் சிவனடியார்கள். வேண்டிய மெய்ப்பணி செய்ய தீதில் குடி பிறந்த திருவெண்காட்டு நங்கையனும் நம்மை கல்யாணம் பண்ணுகிறார். வேத காரணர் அடியார் வேண்டிய மெய்ப்பணி என்ன, என்ன பணி செய்யறது, அதை சொல்றார் அடுத்த பாட்டுல. நரைதழி திருமுடியார் அடியாரை முன்னூட்டி பின் உண்ணுதல். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அந்த வீட்டுக்கு நாயகன் தன் வீட்டுக்கு வந்த அன்பரை, விடயவந்தன் அடியவரை பெறலறிய விருந்தாக கொண்டு அவருக்கு இன்னொரு படைத்தல் தனது தலையாய கடமையாக கொண்டு ஒழுக வேண்டும். அதற்கு துணை நிற்பவள் அவன் புனவியாகிய மாதரசி. அதை செய்யறாங்க ரெண்டு பேரும், நாயனாரும் நாச்சியாரும். திரும்ப 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 திருப்பணி இப்படி செய்யும் போது அந்த குலம் விளங்காம போகுமா? நீராறும் சடைமுடியார் அருளினால் நிறைதவத்து பேராளர் அவதமக்கு பெருகு திரு மணிகரத்தின் வேறாக விளங்கு திரு வெண்காட்டு நங்கைவால் சீராள தேவரினும் திருமைந்தர் அவதரித்தார். சாமிதான் சோதனை பண்றதுக்கே உரியவராச்சே. இந்த குழந்தை பிறந்தோன்னா ரொம்ப அவங்க இப்பெல்லாம் குழந்தை பிறந்த அப்படி செய்யறோமா தெரியல. பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு அடியார் வீட்டில் குழந்தை பிறந்துட்டுனா அரணடியாருக்கு வச்சு கொண்டாடுவாங்க. அது இப்போ எங்கேயாவது நடக்குதான்னு தெரியல. ஐயனுடைய அடியாருக்கு திருவுமுது படைத்து அவர்களுக்கு அடிவுரை காணிக்கையாக பொருள் தந்து அதன் மூலமாக பிறந்த மகவினுடைய வருகையை கொண்டாடுவதுதான் பழைய சைவருடைய இலக்கணம்னு புராணம் மூலமா தெரியுது. நிறைய இடங்கள்ல மானக்கஞ்சர புராணம், சிவனேசர் பூம்பாவையை பெற்ற பொழுது, காரைக்கால் அம்மாவுடைய புராணம், சுந்தரருடைய புராணம், அங்கெல்லாம் அது மாதிரி தான் வருது. இப்போ இவர் கொண்டாடுறார். இந்த குழந்தைக்கு 3 வயசு ஆயிடுச்சு. எல்லாருக்கும் குழந்தை பந்தமாக வரும். பந்த பாசத்தை ஏற்படுத்துவதே குழந்தை தான். அதுக்கப்புறம் அது கல்யாணம் ஆகும், புது உறவெல்லாம் சம்பந்தம்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை அப்போ தான் தூக்கும் மனநாளில். அது வரைக்கும் நல்லா இருப்போம். கல்யாணம் ஆன பிறகு சம்பந்தின்னு ஒருத்தர் வருவார். அந்த வார்த்தையை சில பேர் சம்பந்தின்னு கூட இல்லை, சம்மந்திங்கிறாங்க. அது கரெக்டாக தான் சொல்கிறாங்க போல. சம்பந்தின்னு நல்ல குரங்குன்னு அர்த்தம். சம்பந்தி உபச்சாரம் படிக்கிறாங்க. யாரோ உண்மை அறிந்தவங்க அப்படி சொல்லுவாங்க போல. இவருக்கு வலர் மூவாண்டில் மயிர்வனை மங்கலம் செய்து தந்தையாரும் பயந்த தாயாரும் தனிச்சிறுவர் சிங்கமலர் சொல் தெளிவில் செழுங்கலைகள் பயிலத்தம் பந்தமர வந்தவரை பள்ளியினில் இருத்தினார். மற்ற குழந்தை பந்தம் கொடுக்க வந்த குழந்தை, சீராளர் அம்மா அப்பாவுடைய பந்தம் எடுக்க வந்த குழந்தை. இந்த குழந்தைக்கு 3 வயசு ஆயிடுத்து. திருஞான சுந்தர் வர்றார் அந்த ஊருக்கு. 2 பதிகம், ஒரு பதிகம் செங்காட்டங்குடியிலே பாடினது, இன்னொன்று மருகல்ல பாடினது. செங்காட்டங்குடியில் பாடின பதிகம் பழந்தக்கராகும். நரை கொண்ட மலர் தூவி விரை அளிப்ப நாடோ
10ஆம் பாடல சொல்றார், கணபதி சரித்திர சாமி எதுக்கு இருக்கிறான் காரணம் சொல்றார் காழிவேந்தர் திருஞான சம்பந்தர். பொடி சிறு தொண்டர்க்கு அருள் செய்யும் பொருட்டாக கடி நகராய் விட்டிருந்தான் கணபதி சுரத்தானே. அங்க ஒரு உப்பு சொல்லிட்டு போயிட்டார் திருஞான சம்பந்தர். அவர் வரும்போது குழந்தைக்கு 3 வயசு. இந்த கணபதிச்சர பெருமானை இருக்கிறதுக்கு காரணம் சீராளனுக்கு அருள் பண்ணணும்னு. இன்னும் 2 வருஷம் வச்சு சாமி வர போறார். 730 நாள் அதுக்கு முன்னமே அறிந்தார் ஏழுலகு உய்ய வந்த இங்கு எம்மை கண்விடுத்த காழியர் எந்தலார். அவர் பாடிட்டு மருகல் போயிறார். மருகல்ல இந்த வணிகனுடைய உயிரனை காப்பாற்றி இந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். மருகல் பக்கத்துல தாமன் ஒருத்தன், அவனுடைய பெண்ணு. அவன் தன்னுடைய தந்தை செய்த குற்றத்துக்காக பிராய்ச்சித்தம் தேட வேண்டி தன்னுடைய அத்தான் முறையில் இருக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உடன்போக்கு என்ற முறையில் வர்றான். அவனை பாம்பு தீண்டி செத்து போயிடுறான் அந்த கல்யாணம் பண்ண வந்த அந்த இளைஞன். அந்த பெண்ணு அழறா. அந்த அழுகையை தீக்க வர்றார் ஆளுடைய பிள்ளையார். அப்போ அவர் மருகல்ல இருக்கார். அப்போ செங்காட்டுங்குடி பக்கம்தான் மருகல்லேருந்து, அடுத்த வீதி மாதிரி. அது மாதிரி இருக்கிற இன்னும் 2 தலங்கள் திருச்செத்திமுற்றம், திருப்பட்டீச்சரம், அடுத்தடுத்த வீதியில் கோயில். இந்த கோயிலினுடைய பிரகாரம் அந்த கோயிலுடைய எல்லையா இருக்கும். அப்படி இருக்கும். பட்டீச்சரம், சத்திமுற்றம், மருகல், செங்காட்டங்குடி. இந்த செங்காட்டங்குடி பக்கத்தில் இதனால சிறுத்தோடு ஓடி வந்துடுறார். நீங்க திருப்பி எங்க ஊருக்கு வரணுமே. இந்த முறை ஒன்று சைவ முறை அழகாக கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க ஆளுடைய பிள்ளையார். சாமியே கும்பிட போனா கூட சாமிக்கு கேட்டுட்டு தான் போகணும். செங்காட்டங்குடியை கூப்பிடுறார் பிள்ளையார். சொல்றார், நான் மருகல் பெருமானை கேட்டுன்னு வந்துடுறேனே. கவனிங்க, இருக்கிறது மருகல்ல. அந்த பெருமானோட உத்தரவை வாங்கிட்டு செங்காட்டங்குடி வரேன். மருகல் போறார். மருகல் சாமி என்ன பண்றார், நீ எதுக்கு கஷ்டப்பட்டு செங்காட்டங்குடி போகணும், அதை காட்சி இங்க நான் காட்டுறேன். மருகல் அமர்ந்து நிறைந்த கோலம் மல்கு செங்காட்டும் குடியில் மன்னி. இது பாடினது தேவாரம் இல்லை, பெரிய புராணம். இதுக்குரிய தேவாரம் எப்படி தெரியுமா வரும்? அங்கமு வேதமு ஓதுனாவர் அந்தனர் நாளும் அடிப்பறவ. அப்ப சொல்றார் சிறுத்தொண்டர்கிட்ட, சாமி நான் வரணும்னு ஆசைப்பட்டேன், இந்த மருகல் பெருமான் இங்கேயே காட்சி கொடுத்து விட்டான், அதனால என்னால் வர முடியாது. நான் வரதுக்கு வேற ஒரு பதிகம் பாடுறேன், அந்த பதிகத்தை எடுத்துட்டு போகணும். பைங்கோட்டு மலர் பொன்னை. இந்த பஞ்சமம் பாடுறோம் பாருங்க, சாமியினுடைய பிரிவாற்றாமையை காட்டுமோ பண்ணது. பஞ்சமம் பாடியாடும் தெள்ளியர் கண்ணம் தீர்ப்பார் திருச்செம்பொன் பள்ளியாரே நாரப்பர். பஞ்சமம் பாடுறதுக்கு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கும்.